யுவனர், நான் கோர்ட்டோட டயத்தை வீணடிக்க விரும்பல. காலம் கண் போன்றது, நேரம் பொன் போன்றது. அதனால நான் நேராய் எதிர்க்கட்சி வக்கீல்கிட்டயே 2-3 கேள்வி கேட்கிறேன். பதில் அவர் கொடுக்கறத பொறுத்து நீங்க எனக்கு சாதகமா தீர்ப்பு கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். இது ஆணவ பேச்சு, இது தன்னம்பிக்கை பேச்சு. என் படிப்பு மேலேயே என் மேல உள்ள நம்பிக்கை. நான் கேள்வி கேட்கிறேன், நீங்களும் படிச்சவங்க, பதில சொல்லுங்க. அதுக்கேற்ற மாதிரி சர்ச்சை பதில் சொல்லிட்டோம். இந்த அன்னைக்கு வக்கீல் கிட்டே நான் மோதுறேன். இன்னைக்கு என்ன ஆக போதோ தெரியல. என் கெரியரே க்ளோஸ் ஆயிடக்கூடாது. மேடம், நீங்க தாராளமா எதிர்க்கட்சி வக்கீல் கிட்ட கேள்விகளை கேட்கலாம். நானும் எதிர்க்கட்சி வக்கீல் கிட்ட 2-3 கேள்விகளை கேட்கணும். நீங்க தாராளமா கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொன்னா நீங்க தாராளமா என்கிட்ட கேள்வி கேட்க முடியும். இல்ல உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு அங்க வாய்ப்பு இல்லாம போயிடும். நான் கேள்வி கேட்கிறேன். வக்கீல் மேடம், எதுக்கு பேருக்கோ வக்கீலுங்க தான் மறந்துறாங்க. உங்க ஆணவ பேச்சுக்கு ஒரு எண்டு போடுங்க. இவனா நான் மறுபடியும் சொல்றேன், இது ஆணவ பேச்சுல என் மேல உள்ள நம்பிக்கை பேச்சு. நான் கேட்கிற கேள்வியில என்னுடைய கட்சிக்காரருக்கு விடுதலை கிடைச்சிடும். அப்புறம் எதிர்க்கட்சி வக்கீலே கேள்வி கேட்கறதுக்கு அவசியம் இருக்காது. அதுதான் நான் சொல்ல வந்தேன். தீர்ப்பு ஜட்ஜ் சொல்லுவாரு, நீங்க சொல்ல வேண்டாம். பாக்கலாம் நியாயம் யார் பக்கம் இருக்குன்னு. இந்த அன்னைக்கிளி எப்பவுமே நியாயத்து பக்கத்தான் நிப்பான்னு தாங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன். அதனாலே நிச்சயமா என் கட்சிக்காரர் ஜெயிப்பாரு. இவனர் மேல மேல இவங்க பெருமையில பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க அவங்க கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஓகே இவனர், கேள்விகளை கேட்கலாம். மதிப்புக்குரிய வக்கீல் அவர்களே, உங்க கட்சிக்காரர் எதுக்காக டைவர்ஸ் வேண்டாம்னு சொல்றாங்கன்னு அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்க முடியுமா? சிம்பிள் கேள்விதான் கேட்டிருக்கா. அப்ப தப்பிச்ச. தாராளமா, இதுக்கு விட தாராளமா சொல்லலாம். ஏன்னா என்னுடைய கட்சிக்காரருக்கு அவர் கடவுள் மீது தீராத காதலே. தான் கணவரை விட்டு கொடுக்க மனம் இல்ல. நம்ம தமிழ் பண்பாடு ஒருவனுக்கு ஒருத்தி. அந்த பண்பாடை ஒழுங்காக மதிக்கக்கூடியவர் என் கட்சிக்காரர். ஒருத்திக்கு ஒருவன், அந்த முறையில் தான் என் கட்சிக்காரர் தன் கணவரை தவிர இனி வாழ்க்கையில் யாருமே நான் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன், வாழ்வோ தாழ்வோ என் கணவருடனேயே என் வாழ்க்கை கழிட்டும் என்று நினைக்கிறார். இது சரிதானே யுவனர்? இங்கு இப்படி பெண்களை பார்ப்பது அரிது. ஆனா என் கட்சிக்காரோர் நம்ம தமிழ் பண்பாடை தூக்கி பிடிக்கிறார். அன்னைக்கு மேடம், இப்படி பெண்கள் வந்தனா அவங்களை ஊக்குவிக்க பாருங்க. அவங்களுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்க நினைக்காதீங்க. நீங்க சொல்லிருந்து பார்த்தால் உங்க கட்சிக்காரர் தமிழ் மீது தீராத பற்றுடையவர் என்று நன்றாக தெரிகிறது. ஆமாம் யுவனர். தமிழ் பண்பாடை மதிக்கக்கூடியவர். ஆமா யுவனர். சரி, உங்க பாயிண்ட் ஆப்லயே வருவோம். அப்படி என்றால் உங்களுடைய கட்சிக்காரர் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கொள்கை உடையவள். அப்படின்னா தன் கணவருக்கு எல்லா விதத்திலும் கீழ்ப்படிஞ்சு வந்திருப்பாங்கன்னு நீங்க சொல்ல வரீங்க. அதையும் மீறி என் கட்சிக்காரர் அவருக்கு விவாகரத்து கொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார் என்று நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்கள். அப்படித்தானே? அதுதான் உண்மை. அதைதான் நானும் கேட்கிறேன். இப்பேற்பட்ட கொள்கையுடைய ஒரு பொண்ணை எந்த கணவன் விட்டுக் கொடுப்பதில்லை. அப்படி இருக்கும்போது என் கட்சிக்காரர் விட்டுக் கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை. அதையும் மீறி விவாகரத்து என்ற ஒரு சூழ்நிலை எப்படி இவர்களுக்குள் வந்தது? அதுக்கும் சற்று விடை கொடுத்து விட்டீர்கள் என்றால் யுவானர் சர்ச்சைக்கு பதில் சொல்வதற்கு கொஞ்சம் வாய்ப்பாக இருக்கும். எதிர்த்தரப்பு உங்க பக்கத்தில் தான் நிற்கிறார். நீங்கள் அவரிடமே தாராளமாக கேட்கலாம். அது வந்து விவாகரத்து என்ற சொல் இவர்களுக்கிடையே எப்படி வந்தது? அதுக்கு மட்டும் சற்று விடை கொடுங்கள். அது அது அதாவது எனது கட்சிக்காரரின் கணவருக்கு நிறைய பெண்களுடன் பழக்கங்கள் இருந்திருக்கிறது. அதை பலமுறை எனது கட்சிக்காரர் தட்டி கேட்டிருக்கிறார். அதுதான் விவாகரத்து என்ற சொல் உள்ளே வந்திருக்கிறது. ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழக்கூடிய இந்த பெண்ணிற்கு இப்படிப்பட்ட கணவர். ஆமாம் ஆமாம். அதைதான் நானும் கேட்கிறேன். தமிழ் பண்பாடு மாறாமல் வாழும் இந்த பெண்ணிற்கு, ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கொள்கையுடைய இந்த பெண்ணிற்கு பல பெண்களை பொழுதுபோக்குக்காகவே வைத்து பயன்படுத்தும் இந்த பையன் தேவையா என்றுதான் நானும் கேட்கிறேன். நீங்கள் அந்த பெண்ணிடம் கேள்வி கேட்க வேணாலும் கேட்கலாம், இல்ல உங்கள் எதிர்த்தரப்பு கிட்டையும் நீங்க கேள்வி கேட்கலாம். அது வந்து அதுதான் சொன்னேனே, என் கட்சிக்காரர் ஒருவனுக்கு ஒருத்தி என்று கொள்கை உடையவர். இவரை தவிர வேறு எந்த ஆணையும் இனி ஏறெடுத்து பார்க்க கூடாது என்பதற்காகத்தான் நான் அதைதான் கேட்கிறேன். இப்படி பெண்களை பொழுதுபோக்குக்காகவே வச்சு பயன்படுத்தும் இந்த பையனுடன் வாழ்வதை விட அந்த பெண் சிங்க பெண்ணாக தனியா வாழலாமே. டைவர்ஸ் ஆனால் இன்னொருத்தனை கல்யாணம் செய்ய வேண்டியது கட்டாயமா என்ன? உங்க கட்சிக்காரர் தனியாக வாழ வேண்டியதானே? உங்க கட்சிக்காரருக்கு தானே ஒருவனுக்கு ஒருத்தி. ஆனால் என் கட்சிக்காரருக்கு அப்படி இல்லையே. இந்த அன்னக்கிளிக்கு எப்போதுமே ஒரு பெண்ணின் பின்னாடி நிற்பதுதான் வழக்கம். நான் இப்போது என் கட்சிக்காரருக்காக இங்க வாதாடவில்லை, இந்த அவளை பெண்ணிற்காக தான் நான் வாதாடி கொண்டிருக்கிறேன். அதில் நான் இருக்கிறேனே. உங்களுக்கு சரியாக வாதாட தெரியவில்லை. யாருக்கிட்ட? சரி, அடுத்த கேள்வியை நான் கேட்கிறேன். இவர்களுக்கு திருமணம் முடிந்து எத்தனை வருடங்கள் ஆகிறது? 2 வருடங்கள். 2 வருடங்கள் ஆகிறது. இவர்கள் வாழ்க்கைக்கு என்று குழந்தைகள் ஏதாவது? என்ன, கல்யாணம் முடிஞ்சோடனே குழந்தை இருக்குன்னு அவசியமா என்ன? அது சில பேருக்கு உடனே கிடைக்கும், சில பேருக்கு பிந்தி கூட கிடைக்குமே. நான் அந்த பாண்டப்புக்கும் வரல. இல்ல இவங்க வேண்டாம் என்று தள்ளி வைத்திருக்கிறார்களா, இல்ல இயற்கையாவே இல்லையா என்றுதான் கேட்க வருகிறேன். என் கட்சிக்காரிடம் தான் கேட்க வேண்டும். கேளுங்கள், உங்க கட்சிக்காரிடம் கேளுங்கள். சொல்லுமா, நான் எப்பவுமே உனக்கு பின்னாடிதான் இருப்பேன். குழந்தை வேண்டாம் என்று தள்ளி போட்டீர்களா, இல்ல உங்களுக்கு இறைவன் கொடுக்கவில்லையா? அது வந்து ஏதாவது ஒரு காரணம் சொன்னதானமா உனக்கு சாதகமா தீர்ப்பு வரும். அந்த தெய்வம் எங்களுக்கு கொடுக்கல. ஐயோ, மாட்டிக்கிட்டாளே. அத கொஞ்சம் எடுங்க. என்னங்க மேடம், அத அப்படியே நீங்களே சர்ச்சிட்ட கொடுத்துருங்க. அது என்னது? இந்த பொண்ணுக்கு நான் கொடுக்க வேண்டிய பரிசு. பரிசா? ஆமா, ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கொள்கையுடைய இந்த பெண் பயன்படுத்திய குழந்தை தடுப்பு மருந்து.
இல்ல இவங்க என் மேல வீணா பழி சுமத்துறாங்க. இல்லவே இல்ல, இவங்க பொய் சொல்றாங்க. பொய் சொல்லல, நான் டாக்டரையும் கூட்டிட்டு வந்திருக்கேன், இவங்க பதிவு வாங்குற மெடிக்கல் காரனையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். அவங்கள கொட்டு முன்னாடி நீங்க கூட்டு வரலாம். ஓகே ஓனர். அந்த டாக்டர் வந்தா இன்னும் பல ரகசியங்கள் வெளியில வரும். நீங்களே ஒத்துக்கிட்டீங்கன்னா கூப்பிடுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். பதில் சொல்லதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? இப்படி உங்க ஃபேமிலி டாக்டர் தான், நீங்க மட்டும் தான் பணத்தை கொடுத்து வாங்க முடியும் இல்ல, நானும் வாங்குவேன். உனக்கு வேலை போனவங்க எனக்கு வேலை போக மாட்டாங்களா என்ன? காசு கொடுத்தா வேலை போகணும் முடிவாய் போச்சுதே. அவங்க யார் பக்கம் வேணாலும் செய்வாங்க, அதை நீ மறந்துட்ட. காசை வாங்கிட்டு வேலை பார்க்கறவன என்னைக்கு நம்ப கூடாது. நீ நம்புன, அதான் இங்க வந்து நிக்கிறேன். இவன எனக்கு இது கொஞ்சம் பொறுப்பு இல்லாம இருந்தனால குழந்தை வேண்டான்னு பண்ணேன். எதிர்கட்சி வைக்கலே, இதுக்கு பதில் சொல்லலாம். அதான் சொன்னாங்களே, கணவர் பொறுப்பு இல்லாம இருக்கிறார், அதனால இப்போதைக்கு குழந்தை வேண்டாம் என்று. அதுதான் நானும் கேக்குறேன். இப்படி பொறுப்பு இல்லாத ஒருத்தன் கூட இந்த பொண்ணு எதுக்காக வாழணும்? என் கட்சிக்காரருக்கு அவரை பிடித்திருக்கிறது. பிடித்திருந்தால் அவருக்காக குழந்தை பெற்று கொடுத்திருக்கலாமே. அதை இன்னும் 2 வருடங்கள் போகட்டும் என்று கூட நினைத்திருக்கலாமே. அப்படி என்றால் உங்கள் கட்சிக்காரருக்கு என் கட்சிக்காரர் மீது நம்பிக்கை இல்லை, அப்படித்தான் எதிர்ப்பு வைக்க சொல்ல வரீங்க, அப்படிதானே? ஐயோ பையனை பிடிக்குத. அப்படி அப்படி இல்லை இவனா. அப்படி என்றால் என்ன காரணத்துக்காக குழந்தை வேண்டாம் என்று தள்ளி போட்டார்? நம்பிக்கையின்மை. இவருக்கு குழந்தை பெற்றுக் கொடுத்தால் எங்க தன்னையும் குழந்தையும் தனியாக விட்டு போயிடுவாரோ என்ற அவநம்பிக்கை. திருமண பந்தத்தில் முக்கியமானதே நம்பிக்கை. அந்த நம்பிக்கையே உங்க கட்சிக்காரருக்கு இல்லை, அதுதானே? அதனால் குழந்தை வேண்டாம் என்று தள்ளி போட்டிருக்கிறார். அதனால்தான் என் கட்சிக்காரர் அவரிடமிருந்து விடுதலை வேண்டும் என்று கோர்ட்டை நாடியிருக்கிறார். என் கட்சிக்காரர் மிகவும் நேர்மையானவர். தன் மீது தன் மனைவிக்கு நம்பிக்கை இல்லை என்பதை உடனே தெரிந்த அவர் விவாகரத்தை நாடியிருக்கிறார். தன் மனைவி அது சந்தோஷமாக இருக்கட்டும் என்று. யோனர், இப்போது உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும். இவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ்ந்தால் நிச்சயமாக இல்லற வாழ்க்கை மட்டுமல்ல, இவர்கள் வலுக்கட்டாயமாக ஒரு குழந்தையை பெற்றுக் கொண்டாலும் அந்த குழந்தையின் எதிர்காலமும் கேள்விக்குறியாகிரும் என்பதை நினைவில் கொண்டு இவர்களுக்கு விவாகரத்து வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இல்லைவானா, என் கட்சிக்காரர் அவர் கணவரை முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கிறார். அவர் கணவரை தவிர இந்த உலகில் அந்த பெண்ணிற்கு வேறு யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது விவாகரத்து கொடுத்தால் என் கட்சிக்காரின் எதிர்காலம் என்னத்திற்காகும்? அப்படி தனக்கு யாருமே இல்லை என்று நினைக்கும் இந்த பெண் முழு நம்பிக்கை தன் கணவர் மீது வைத்திருக்க வேண்டுமா இல்லையா? அது எப்படி? தன் கணவர் இப்படி பல பெண்களோட தொடர்பில் இருக்கும் போது எப்படி ஒரு பெண் நம்புவாள்? இது ஒரு பெண்ணாக இருந்துட்டு நீங்க கேட்கிற கேள்வியா இது? அதைதான் நானும் சொல்கிறேன். இப்பேற்பட்ட ஒரு கணவனுடன் வாழ்ந்துதான் ஆக வேண்டுமா என்ன? அது பெண்கள் தலையில் எழுதப்படாத விதியா என்ன? விதியை மாற்ற நினைத்தாலும் நீங்கள் மாற்ற விட மாட்டீர்கள் போலிருக்கே. உங்கள் கட்சிக்கார பெண்ணுடன் வாழ்வதற்கு என் கட்சிக்காரர் எந்த விதத்திலும் பொருத்தமானவரே அல்ல, தகுதியானவரே அல்ல. அதனால் தான் விவாகரத்து கோரினேன். இல்லையவான, நான் என் கணவருக்கு குழந்தை பெற்றுக் கொடுக்க இப்போ ரெடியா தான் இருக்கேன். இவ்வளவு நாளா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அது இப்போதுதான் உங்களுக்கு உங்க கணவர் மீது நம்பிக்கை வந்திருக்கிறது. அது ஆமா. அப்படின்னா இவ்வளவு நாள் அவரை ஏமாற்றி இருக்கிறாய். இல்ல, நீங்கள் மாத்திரை உட்கொண்டது உங்கள் கணவருக்கு தெரியுமா? எப்படி? எனக்கு தெரியாது. என்னம்மா, உங்க கணவர் தெரியாது என்று சொல்கிறார்? நீங்கள் அப்போ அவருக்கு தெரியாம தான் இதை பயன்படுத்துனீங்களா என்ன? அது இப்போ கோர்ட் வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் நான் இனி குழந்தை பெற்று கொடுக்குறேன்னு நீங்க சொல்றீங்க. அதுக்கப்புறமா இங்க அந்த பையன் உங்களை எப்படி நம்புவாரு? இல்ல, அவரை நம்பிக்கைக்கு நான் பாத்திரமா நடந்துக்குவேன். அது எப்படிமா? ஒரு குழந்தை வேண்டாம் என்று தீர்மானம் பண்ணது கணவன் மனைவி சேர்ந்துதான். அதையே நீங்கள் தன்னிச்சையாக முடிவெடுத்திருக்கீங்க. அதுவே மிகப்பெரிய குற்றம். இனி எந்த நம்பிக்கையில்? ஐயோ, சச்சே கேள்வி கேட்கிறாரே. போச்சுதே. இல்ல யோனர், எனக்கு என் கணவர் வேணும். என் கணவர் வேணும். அவர் இல்லாம என்னால வாழ முடியாது. எனக்குன்னு யாருமே இல்ல. சுயநலமாக யோசிக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு யாருமே இல்லைங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இப்போ உங்க கணவரை நீங்க தேடுறீங்க, அப்படிதானே? அந்த பையன் எதிர்காலத்தை நீங்க பாழாக்க நினைக்கிறீங்க. உங்க சுயநலத்துக்காக அந்த பையன் எதிர்காலத்தை வீணடிக்க விரும்புற. கரெக்ட், அதுதானே உண்மை. இதுவரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இப்ப விவாகரத்து வந்ததுக்கு அப்புறம் அந்த பையன் கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறமா உங்களை எப்படி நாங்க நம்புறது? அப்படி இல்ல, அவருக்கு எங்க வீட்லயே ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருந்தது. அதான் என்னால தாங்கிக்க முடியல. என்னமா சொல்றீங்க? ஆமா, அந்த பையனுக்கு ஒரு பெண்ணுடன் தொடர்பு இருந்தது, உண்மைதான். நான் காதலிச்ச பொண்ணு, உயிர்ப்பீரா காதலிச்ச பொண்ணு. பாத்தீங்களா, அவரே ஒத்துக்கிட்டாரு. அதனாலதான் நான் குழந்தை பெத்துக்க வேண்டாம்னு நினைச்சேன். மத்தபடி நான் என் கணவரை விட்டு கொடுக்க மாட்டேன். 2 வருடம் அந்த பையன் எதிர்காலத்தையே கேலிக்குறியாக்கி இருக்காங்க இவனர். தான் காதலிச்ச பொண்ணு கூடயும் வாழ முடியாம இந்த பொண்ணு இவருக்கு உண்மையா இல்லாம அந்த பையன் 2 வருஷம் தண்டிக்கப்பட்டிருக்கான். உங்க தரப்பு நியாயத்தை நீங்க சொல்லுங்கம்மா. நானும் அவரை விரும்பிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்பதான் அவர் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொன்னாங்க. இப்ப காதலிச்சு கல்யாணம் பண்ணாங்க. அப்ப இவங்க காதல் எதான் குறிக்கிறீவான? ஒரு ஆணை ஒரு பெண் எந்த நம்பிக்கையில கல்யாணம் பண்றா? அப்போ இவங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நம்பிக்கை இல்லையா, இல்ல காதலிக்கும் போது நம்பிக்கை இருந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நம்பிக்கை இல்லாம போச்சுதா? இவங்க எப்படி கல்யாணம் பண்ணாங்க? இவங்க காதல் எப்படிப்பட்டதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க இவன. ஐயா, காதலிக்கும் போது நம்பிக்கை இருந்தது, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இவருக்கு காதல் இருந்ததுன்னு எனக்கு தெரியும். இதுக்கு பேரு காதல் இல்ல. எந்த சூழ்நிலையும் தான் கணவர் தான் காதலிச்சவா தன்னை விட்டு போக மாட்டார்னு எப்போ நம்புறாலும் ஒரு பெண்ணு, அதுதான் உண்மையான காதலே. உங்களை பொண்ணுத்துல உண்மையா விரும்பி இருந்தா உங்களை விட்டு போயிருக்க மாட்டானே இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா? அவர் உண்மையாதான் இருந்தாரு, என்ன உண்மையாதான் காதலிச்சாரு.
அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் மாறிட்டாரு. மாறினாரா மாத்தப்பட்டாரா? அதே சரி, அந்த பொண்ணு தான் இவர் காதலிச்ச பொண்ணுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்ப தெரிஞ்சது? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சதா? கல்யாணத்துக்கு முன்னாடி தெரிஞ்சதா? அவருக்கு காதல் ஒண்ணு இருந்தது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அவருக்கு காதலிக்கும் போது தெரியாது, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும். அதனால தான் இவனை எனக்கு நம்பிக்கை இல்லாம போச்சுதே. அதனால தான் குழந்தை பெத்துக்கிறதுக்காக தள்ளி போட்டேன். இவருடைய காதலி தான் அந்த பொண்ணுன்னு உங்களுக்கு யாரு சொன்னா? அந்த பொண்ணே வந்து உங்ககிட்ட சொன்னாலா? நானும் உங்க புருஷனை லவ் பண்ணனும் அந்த பொண்ணு வந்து உங்ககிட்ட சொன்னாலா? சொல்லுங்கம்மா. இல்ல, அக்கம் பக்கம் சொன்னாங்க. அக்கம் பக்கம் பேச்ச கேட்டு சொந்த கணவரை நீங்க சந்தேகப்பட்டிருக்கீங்க. இதுதான் நீங்க காதலிச்சது, இதுதான் நீங்க ஒரு மேல வச்சிருந்த நம்பிக்கை, அப்படிதானே? அப்போ ஊர்க்காரங்க என்ன சொன்னாலும் நீங்க நம்பி அவரை தண்டிச்சிருப்பீங்க, அப்படிதானே? ஊர்க்காரங்க இவருக்கு ஒரு காதலி இருக்காங்கன்னு சொன்னதுக்காகவே அவர் குழந்தைய வலுக்கட்டாயமா நீங்க கலைச்சிருக்கீங்க, அப்படிதானே? இல்ல, என் கணவரே என்கிட்ட சொன்னாரு. என் கணவரே என்கிட்ட சொன்னாரு. அவரே வந்து உங்ககிட்ட சொன்னாரு. எப்ப சொன்னாரு? அதே சரி, அந்த காதலிச்ச பொண்ணு எப்போ அவரை தேடிங்க வந்தாங்க? அவ இங்கே தான் இருந்தா. அப்படின்னா இங்கே அந்த பொண்ணு இருந்திருந்தானா? அப்ப உங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணுமே. ஒரே வீட்டு இருந்தாங்களா? ஆமா, இவனே. அப்போ ஊர்க்காரங்க உங்ககிட்ட சொல்லலையா இவரை கல்யாணம் பண்ணாதீங்க, இவங்களும் அந்த பொண்ணு காதலிச்சாங்கன்னு? அதே ஊர்க்காரங்க உங்ககிட்ட சொல்லலையா? கேக்குறாங்கல்ல, சொல்லு. அப்போ சொல்லல, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சொன்னாங்க. அப்போ உங்களுக்கு உங்க கணவர் மேல நம்பிக்கை இல்ல, ஊர்க்காரங்க மேலதான் உங்களுக்கு நம்பிக்கை. இல்ல, அதுதானம்மா, ஊர்க்காரங்க சொன்னாங்கன்னு நீங்க தண்டிச்சிருக்கீங்க. நீங்கள் இப்படி எடுக்கவனுக்காக என் கட்சிக்காரன் கேள்வி கேட்டால் அவ சின்ன பொண்ணு தடுமாறதான் செய்வார். இங்க பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, என் கணவருக்கு நான் டைவர்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன். அவர் கூட நான் வாழுவேன். இவானா, நீங்க பல கேசுகளை பார்த்தவங்க, வாழ்க்கைனா என்னன்னு தெரியும். இப்படி ஒரு நிலையில இல்லாத ஒரு பொண்ணு கூட எப்படி என் கட்சிக்காரர் வாழ முடியும்? இல்லற வாழ்க்கைங்கிறதே இன்பமா வாழறதுக்கு தான். இப்படி ஊர்க்காரங்க சொன்னாங்க அவருக்கு காதலி இருந்துச்சு, அதனால தான் ஒரு பிள்ளைய நான் கொன்னே வச்சேன், இதெல்லாம் ஒரு காரணத்தோட இருந்துனா இந்த பொண்ணு கூட என் கட்சிக்காரர் எப்படி வாழ முடியும்? அந்த பையன் வாழ வேண்டிய பையன், இப்படி வாழ வேண்டிய வயசுல தண்டிச்சு வச்சா அந்த பையன் எதிர்க்காக என்னத்துக்காகும்? நீங்க இதெல்லாம் கருத்துல வச்சுக்கிட்டு என் கட்சிக்காரருக்கு சாதகமா தீர்ப்பு சொல்வீங்கன்னு நான் நம்புறேன். சரி, மதியத்துக்கு மேல இந்த தீர்ப்பை வச்சுக்கலாம். தேங்க்யூ அண்ணா. நீங்க இப்படி கேள்வி கேட்டா நான் தேர்மொழி எங்க இழுக்க வேண்டியது இருக்கும். நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. ஆய், அவளை மட்டும் அசிங்கப்படுத்த நினைச்ச, தூக்கி போட்டு மிதிச்சத. அப்படின்னா அவ வயிற்றுல வளர குழந்தை தேவையில்லாம பேசிக்கிட்டு பாத. அன்னைக்கிளி மேடம், வீணா கெட்டவங்களுக்காக வாதாடி நீங்க படிச்ச படிப்பை வீணடிச்சிட்டு போயிடாதீங்க. இந்த பொண்ணு இப்படிதான் நல்லா தெரிஞ்சு அந்த பொண்ணுக்காக வாதாட வந்து திணறிட்டு நிக்கீங்க. உங்க ஃபியூச்சரே போயிடும், பாத்துக்கோங்க. வாதாடலாம், கெட்டவனுக்கு கூட வாதாடலாம். அவன் பக்கம் ஒரு துளியாவது நியாயம் இருந்துராதானே தோண்டி எடுத்து அவனுக்காக வாதாடலாம். நம்ம படிக்கும் போது ஒரு சத்திய பிரமாணத்தை எடுக்கிறோம். 1000 குற்றவாளி கூட தப்பிக்கலாம், ஒரு நீதிமான் கூட தண்டிக்கப்படக்கூடாது. இந்த ஒரு குற்றவாளிக்காக இந்த நீதிமான தண்டிச்சிடாதீங்க. குடும்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கை என்னன்னு தம்பிக்கு நல்லா தெரியும். உங்க வீட்டுல இப்படி ஒரு சம்பவம் நடந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதே உங்க வீட்டுல இருக்க ஒரு பையனுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை துணை வந்திருந்தா நீங்க அந்த பொண்ணுக்காக வாதாடி இருப்பீங்களா? உங்க பையன் எதிர்காலத்தையே அழிச்சு சீர்குலையாக்கி அவன் வாழ்க்கை நிர்மூலமாக்குற ஒரு பொண்ணுக்காக நீங்க வாதாடுவீங்களா? இந்த கோட்டை போடுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். இவ பக்கம் ஒரு துளி நியாயம் இருக்கட்டும், இந்த கோட்டை நானே கலத்தி வச்சுட்டு என் கட்சிக்கார தோக்கடிச்சுட்டு நான் இங்க போறேன். அதே அதே ஏதோ அந்த பொண்ணு மேல வீணா பழிய சுமத்துவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் எத்தனையோ ஆதாரம் வச்சிருக்கேன், அத்தனையும் கீழே கொண்டு இறக்குன. நீங்க இந்த கோட்டை போட முடியாது, பாத்துக்கிடுங்க. என்ன மேடம், நீங்க கரெக்டா பேசுவீங்கன்னு பார்த்தா அவங்க இந்த கேஸ்ல பல கொட்ட போட்டவங்க, பல புஸ்தகங்களை படிச்சவங்க, அறிவாளி. இன்னொன்னு அவங்க பக்கம் நியாயம் இருக்குது. சரிதான், நீங்க தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசணும், அப்பதான் நான் எடுத்து கொடுக்க முடியும். மோதி இருக்குது அன்னைக்கிளி கிட்ட, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பேசாதீங்க. என்ன அவளுக்கு வக்காலத்தா என்ன? இல்ல, எனக்கு பயமா தான் இருக்கு. இப்பவும் சொல்றேன், தேன்மொழி பத்தி உள்ள இழுக்க வேண்டாம். அவளை பத்தி இழுத்தா நமக்கு அது அத்தனை வெளியில வந்துடும், பாத்துக்கங்க. இந்த பொண்ணு தெரிய சும்மா இருக்க மாட்டான், இந்த அன்னைக்கிளி சும்மா இருக்காது. நான் அவளை அசிங்கப்படுத்தணும், நீ தான் பாயிண்ட் எடுத்து கொடுக்கணும். அவளை நான் அசிங்கப்படுத்தணும், அவளை அசிங்கப்படுத்தணும். ஒருவேளை அது பொண்ணு தர குழந்தையாவே இருந்தா? வாய்ப்பில்லை, இல்ல வாய்ப்பே இல்ல. அவன் குழந்தை இருக்க கூடாது. ஒருவேளை இருந்தா? இருக்காதே. இருந்திருந்தா இன்னத்துக்கு அவ இவன் கூட தான் இருந்திருப்பா. இப்படி ரெண்டு சண்டை போட்டு பிரிஞ்சிருக்க மாட்டாங்க. அவன் ஒரு வார்த்தை விட்டான், எப்போன்னு கேட்டான், கோவப்பட்டுட்டு போயிட்டான். அப்பனா அப்படி சம்பவம் நடக்கவே இல்ல. இந்த தேன்மொழி வேற எங்க தப்பு பண்ணிருக்கா. ஆனாலும் இவன் அவளை விட்டு கொடுக்க மாட்டான். ஆனா நான் அவளை அசிங்கப்படுத்தணும், அவளை அசிங்கப்படுத்தணும். அவளை அசிங்கப்படுத்துறா இந்த அன்னக்கிளி குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதுக்கு சமம். என்ன செய்வீங்களோ யாது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. இந்த பொண்ணு திரைக்கு நான் டைவர்ஸ் கொடுக்க கூடாது. இந்த பொண்ணு திரைக்கு டைவர்ஸ் கிடைக்கவே கூடாது. நான் காலத்துக்கு அவன் கூட இருந்து அவளை சித்தாலப்படுத்தணும். அவன் காலத்துக்கு என்ன பார்த்து பயப்படணும். நான் அவனுக்கு டைவர்ஸ் கொடுக்க கூடாது. அவன் இன்னொரு வாழ்க்கை வாழக்கூடாது.
ஐய், நீ எதுக்கு இங்க வந்த? வர சொல்லியிருக்காங்க. சரி, ஏதாச்சும் சாப்பிட்டியா? தண்ணி ஏதாவது குடிச்சியா? பக்கத்துல வராதீங்க, போங்க. சரி சரிடி, சரிடி, சாரி சாரி சாரி. பக்கத்துல வராதீங்க, போங்க. பக்கத்துல வராதீங்க, போங்க. சரி, அழாதடி அழாதடி அழாத. தள்ளி போங்க, தள்ளி போங்க. சரி சரி, அழாத அழாத அழாத. சாரி 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 சாரிடி. என்னை விடுங்க, என்னை விடுங்க. இல்லடி, விட மாட்டேன்டி. விடுங்கன்னு சொன்னேன். யாரு விலகி விலகி போறா? அத்தா, உங்க குழந்தை இல்லைன்னு உங்களுக்கு நம்பிக்கை வரல, விட்டு தூர போங்க. தப்புதாண்டி. வேண்டாம், தூர போயிருங்க சொல்லிட்டா எனக்கு கோவம் வந்துடும். தூர போங்க. வம்ப பிறந்து உடம்பு, நீ டென்ஷன் எடுக்காத. தூர போங்கன்னு சொன்னேன். இங்க பாரு, கோர்ட்ல ஏதாவது கேள்வி கேட்டா நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். சரியா? நான் மனப்படதுக்கு நீ எதுவுமே இல்லை. வேதனைப்படாதடி. போங்க. எனக்கு இது வரைக்கும் பட்ட அவமானம் கூட பெருசா தெரியல. ஆனா நீங்க பேசுறத எனக்கு தாங்கிக்க முடியல. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? சத்தியமா எனக்கு தெரியல, நான் என்னடி பண்ணுவேன்? போங்க. திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு. ஆனா சத்தியமா சொல்றேன், நான் என் பிள்ளை உங்களுக்கு பாரமா இருக்க மாட்டேன். இந்த தீர்ப்பு வந்து நான் இங்கிட்ட போயிடுவேன். நான் இங்கிட்ட போயிடுவேன். ஐயோ, நீ என்ன சித்திரவதைப்படுத்துத? என்னன்னாலும் பரவாயில்ல, நான் கூட இருப்பேன். எனக்கு ஒண்ணு தேவையில்லை. நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல. ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு பாரத்தை கொடுத்துட்டேன். போதும், இதுக்கு மேல எந்த பாரத்தையும் நான் உங்ககிட்ட கொடுக்க விரும்பல. பாரமா? மூஞ்சில அடிச்சுவேன். அது என் பிள்ளைடி. பாரம் சொல்லிக்கிட்டு இருக்க? எனக்கு கிடைச்ச பரிசுடி, என் பொக்கிஷன்டி. அவன் அப்பா அப்பான்னு சொல்லும் போது இதை விட என்னடி வரும் வேணும் இந்த உலகத்துல? கஷ்டத்தை கொடுத்தியா? மூஞ்சி போறன்னு பேத்துருவேன். இப்ப அப்படிதானே இதை ஏத்துக்கிட்டீங்க. எனக்கு ஒண்ணு தேவையில்லை. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? சரி, என்ன நடந்து சொல்லு. நான் ஏதாவது போதையில ஏதாவது நடந்துக்கிட்டேன்னா? ஐயோ, வார்த்தை விடாதீங்க, போங்க. ஐயோ, சரி 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 சரி, நான் எப்படி தெரிஞ்சுக்கவே கூடாதா? தெரிஞ்சுக்கிட்டு நம்புவீங்க அப்படிதானே? ஐயோ, எனக்கு எப்படி பேசினாலும் தப்பா வந்து நான் என்ன பண்ணட்டும்? நீ கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல. நீ கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல. அது என் குழந்தைதான், என் குழந்தைதான், என் குழந்தைதான். போதுமா? சரி சரி சரி, கத்தாதடி கத்தாதடி. நீ கத்துன உடம்பு என்னத்துக்கடி ஆகும்? பயமா இருக்குடி. தேன்மொழி, உன்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான். இந்த குழந்தைக்கு அப்பா யாரு மட்டும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் உன்னை தொந்தரவு பண்ணவே மாட்டேன். கண்டிப்பா இந்த பொண்ணுத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. சொல்ல, இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு சொல்ல. சொல்லு தேன்மொழி, இந்த குழந்தைக்கு அப்பா யாரு? இப்ப நீ பொண்ணு தரேன்னு சொன்னாலும் அவரு தோத்துருவாரு. கோர்ட்ல உங்க ரெண்டுத்துக்கு தண்டனை கிடைக்கும், எனக்கு விடுதலை கிடைக்கும், விவாகரத்து கிடைக்காது. இது இவரு பிள்ளை இல்லைன்னு சொன்னா அவருக்கு நெஞ்சே வெடிச்சிடும். சொல்லு தேன்மொழி, அப்ப இனிமேல் உனக்கு பொண்ணு தர சொந்தம் இல்ல, அப்படிதானே? போயிரு, கோத்த கழப்பிட்டு போயிடாத. ஹலோ ஹலோ, நான் இந்த மாதிரி ஒரு அவல பண்ணிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். சொல்லு தேன்மொழி, உனக்காக நான் வாதாடுறேன். உனக்காக நான் வாதாடுறேன். உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த கயவன் யாரு? சொல்லு தேன்மொழி. அவனை சட்டத்தின் முன்னாடி நிறுத்துவோம். சொல்லு தேன்மொழி, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த கயவன் யாரு? சொல்லு தேன்மொழி. இந்த பொண்ணு தரேன்னு சொன்னாலும் நீங்க காப்பாத்த முடியாத. இப்போ போய் நீங்க உங்க காதலை காப்பாத்த முடியாம போயிட்ட பாத்தீங்களா? இப்படி ஒரு சூழ்நிலை யாருக்குமே வரக்கூடாது. பொண்ணு தர, நீங்க எல்லா நேரத்திலும் அவளுக்கு உறுதுணையா இருந்தீங்க. ஆனா இந்த நேரத்துல நீங்க அவளுக்கு உறுதுணையாவே இருக்க முடியாது. இந்த மாதிரி நேரத்துல நீங்க அவளை காப்பாத்தவே முடியாது. போதா குறைக்க அம்மா இது என் பிள்ளைன்னு சொல்ல முடியாது. தேன்மொழி, சொல்லு தேன்மொழி, உன்னுடைய இந்த நிலைமைக்கு யார் காரணம்? சொல்லு தேன்மொழி. செருப்பு பிஞ்சிரும், போயிரு. தேன்மொழி, இன்னைக்கு உனக்கு இருக்குடே. இன்னைக்கு கோர்ட்ல வச்சு நான் உன்னை அசிங்கப்படுத்தல. போடி, உன்னால எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ படுத்திக்க. போடி, என்ன பண்ணணுமோ பண்ணிக்க. கோர்ட்ல சொல்ல வைக்க. உன்னுடைய இந்த நிலைமைக்கு யாரு காரணம்? இந்த கோர்ட்ல நான் சொல்ல வைக்கிறேன். போடி. கோர்ட்ல வாயை மட்டும் திறந்துறாதீங்க. ஏதாவது நீங்க வாயை திறந்தீங்க அப்புறம் தான் இருக்கு சொல்லிட்டேன். ஏய், உன்னை அசிங்கப்படுத்த என்னால சும்மா இருக்க முடியாது. நீங்க சும்மா இருந்தா தான் நான் அசிங்கப்பட மாட்டேன். என்னடி சொல்ற? தயவு செய்து வாயை திறந்துறாதீங்க. வாதாடுறது அன்னைக்கு ஏத்த நியாயம் பக்கம் தான் ஜெயிக்கும். நான் சீக்கிரம் இங்க இருந்து கிளம்புறதுக்கான ஏற்பாடு பண்றேன். தேன்மொழி, நெய்யே, சொன்னா கேளு. பிடிவாத பிடிக்காத. நீ இல்லைன்னா நான் செத்த போயிடுவேன். நீ தான் என் வாழ்க்கை, சொன்னா கேளு. நீ இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்லடி. எந்த சூழ்நிலை நான் உன் கூட வாழுவேன்.
Proceed. வழக்கை இருபக்கமும் அலசி ஆராய்வது சட்டத்தின் கடமையாகும். சரி, சொல்லுங்க. என் கட்சிக்காரர் என்ன சொல்றாருன்னா, அதாவது தன் கணவரை உயிராக நினைக்கும் என் கட்சிக்காரின் கணவரின் காதலி இப்போது இங்க இருக்கிறார். இது விவாகரத்து வழக்கு, கொலை வழக்கு இல்ல. இங்க சம்பந்தப்பட்டவங்களை மட்டும் தான் அழைச்சி அவங்கள மட்டும் தான் விசாரிக்க முடியும். பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, அதுக்கு தான் இங்க சட்டம் இருக்குது. விவாகரத்துக்கு மூணாவது நபரை உள்ள எடுத்து அவங்க அசிங்கப்படுத்துறதுக்கு இல்ல சட்டம். இது கொலையோ கொள்ளையோ இல்ல, ஒரு தனிப்பட்ட இருவரையும் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அதெல்லாம் சரிதான் மேடம். ஆனா புருஷன் முன்னாடி நடுக்குள்ள மூணாவது ஒருத்தங்க வந்ததுனாலதான் இந்த பிரச்சனை. அதனால மூணாவது நபரையும் உள்ள இருக்கிறது நியாயம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இதுல இருக்கு நீங்க இன்னொருத்தரங்களை இருக்கணும். இவங்க ரெண்டு பேரும் சட்டத்துக்கு புறமா ஏதாவது வாழ்ந்துட்டு இருந்துன்னா நீங்க உள்ள கொண்டுட்டு வரலாம். யுவனர், அதுதான் உண்மை. இந்த நிக்காரே என் கட்சிக்காரரின் கணவர். அவருடைய காதலி இப்பொழுது கர்ப்பமாக இருக்கிறார். அவள் கர்ப்பமா இருக்கிறதுக்கும் இந்த வழக்குக்கும் என்ன சம்பந்தம்? என் கட்சிக்காரர் கணவரின் காதலி ஒரே இல்லத்தில் வசிப்பதால் அப்பொழுது எப்படி இப்படி எப்படி இப்படி என்றால் அதற்கு நீங்கள் விட வைத்திருப்பீர்களே, சொல்லுங்க. யுவனர், என்னுடைய கட்சிக்காரர் அவர் கணவன் மீதும் அவர் காதலி மீதும் சந்தேகப்படுகிறார். என் கட்சிக்காரருக்கோ தாய் தந்தை என்று யாரும் இல்லை, கணவர் மட்டுமே உள்ளார். தன் கணவர் எனக்கு வேண்டும் என்று நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார் இந்த அவலை பெண். இவர்கள் இருவரும் பிரிவதற்கு அந்த காதலி தான் காரணம் என்று என் கட்சிக்காரர் குற்றம் சாட்டுகிறார். என் கட்சிக்காரருடைய கணவர் காதலியை மனதில் வைத்துக் கொண்டுதான் இவருக்கு விவாகரத்து வழங்குவதற்காக முன் வந்திருக்கிறார். விவாகரத்து கொடுப்பது என் கட்சிக்காரருக்கு ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. ஆனாலும் இந்த உலகத்துல அவருக்கு யாரும் இல்ல. அதை மனசுல வச்சுக்கிட்டு என் கட்சிக்காரருக்கு இந்த விவாகரத்தை வழங்கக்கூடாது என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மிஸ்டர் பொன்னுத்திர சார், உங்க காதலி உங்க கூட இருக்காங்களா? இல்ல, ஆறு இருக்கு, என் கூட இருக்கணும். காதலுங்கிறது எல்லாருக்கும் வர்றதானே. எல்லா ஆணும் பெண்ணுக்கும் திருமணத்துக்கு முன்பு காதல் வர்றது இயல்பு தானே. அதே மாதிரிதான் எனக்கும் வந்தது. காதலே இல்லாத மனிதன் என்று இந்த உலகத்துல யாராவது இருந்தா நீங்க சொல்லுங்க, நானும் ஒத்துக்கிறேன். அப்படி இந்த மண்ணில காதலே காதலிக்காதவங்கன்னு யாராவது இருந்தா சொல்லுங்க. வேணா அப்படி சொல்ல முடியாது. காதல் பொதுவானது, அந்த வயசுல வரக்கூடியதுதான். ஆனா இப்போ அது உங்க வாழ்க்கைக்கு பிரச்சனையா இருக்குது. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் காதலே நினைக்கிறதும் தப்பு தானே. இது திருமணம் கடந்த உறவை குறிக்கும். நீங்க படிச்சு நல்ல உத்தியோகத்துல இருக்கிற ஆபீசரு, நீங்க இதே மாதிரி ஏகப்பட்ட வழக்குகளை சந்திச்சிருப்பீங்க. திருமணம் கடந்து தகாத உறவுனால எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சிருக்குது, கொலை என்னெல்லாமோ நடந்திருக்குது. உங்களுக்கு தெரியாதா என்ன? திருமணம் கடந்த தகாத உறவு கொலையில தான் முடியும். நீங்க ஒரு ஆபீசரா இருந்துட்டு இதை எப்படி கேர்லஸா விட்டீங்க? வானர், எங்க உறவு தகாத உறவுலாம் இல்ல. அவ என் முன்னாள் காதலி, அவள்தான் வானர். முன்னாள் காதலிக்கு இவர் வீட்டில் என்ன வேலை என்று கேளுங்க வானர். அவங்க உங்க வீட்டுல இருக்காங்களா? இருந்தாங்க, இப்ப இல்ல. அதான் ஏன் வந்தாங்க? உங்க வீட்டுக்கு அவங்க எதுக்கு வரணும்? உங்க மனைவி இருக்கும்போது அவங்களுக்கு அங்க என்ன வேலை? அந்த வீடு அவளுக்கும் உரிமைப்பட்ட வீடு. என்ன சொல்றீங்க? அந்த வீட்டுல அவளுக்கும் சரிசம உரிமை இருக்குது. ஏன்னா அவ அந்த வீட்டு பொண்ணு. அந்த வீட்டுக்கு வராம அடுத்த வீட்டுக்கா போக முடியும்? அந்த பொண்ணு உரிமையில தான் வீடுங்கிற உரிமையில அங்க இருந்தா. அதுக்காக இவன் பழைய காதலனுக்காக அந்த வீட்டுல இருந்தனாலேயே இவங்களுக்குள்ள உறவு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா என்ன? ஓ, ரெண்டு பேருக்கும் ஒரே வீடுதானா? ஆமா யோனர். இல்ல யோனர், இந்த நிக்காங்களே அன்னைக்கு அம்மா இவங்க தான் அவளை தத்து எடுத்துட்டாங்க. தத்து எடுத்தனோ இல்லையோ, அவ அந்த வீட்டு பொண்ணு. அவளுக்கு அந்த வீட்டுல சரிசம உரிமை இருக்குது. யோனர், வேற ஒன்று வேண்டாம் யோனர். அந்த பொண்ணை கூப்பிடுங்க. அவ கற்பத்துக்கு யார் காரணம் மட்டும் சொல்லுங்க. நானே இவர்கிட்ட இவஸ் கொடுக்கறேன். எனக்கு ஒண்ணு புரியல. அந்த பொண்ணை பழி வாங்க நினைச்சு இந்த பொண்ணு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காளா, இல்ல இந்த பொண்ணுக்கு உண்மையிலே தன் கணவர் கூட சேர்ந்து வாழணும் ஆசையா? சேர்ந்து வாழ நினைச்சிருந்தா இப்ப அந்த பொண்ணு இங்க இழுக்கணும் அவசியமே இல்ல. இவனர், ஒருவேளை அந்த பொண்ணு என் கட்சிக்காரால் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த பொண்ணு தானே கோர்ட்டுக்கு வந்திருக்க வேண்டும். என்னை ஏமாத்தி விட்டால் என்னை சேர்த்து வைங்க என்று அந்த பொண்ணு தானே வந்திருக்க வேண்டும். ஆனா இந்த பொண்ணு அவளை வரசல இருந்தே இவளுக்குள்ள வன்மை இருக்குன்னு நல்லா தெரியுது. அம்மா, உங்க வன்மத்தை தீர்க்கான இடம் இது இல்ல. உங்க கணவனுக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை மட்டும் சொல்லுங்க. உங்க கணவருக்கு உங்க கூட சேர்ந்து வாழவே விருப்பம் இல்ல. ஆனா நீங்க கணவரோட தான் சேர்ந்து வாழ்வேன்னு சொல்றீங்க. சேர்ந்து வாழறதுக்கு என்ன அத்தியாசம் இருக்குது அதை மட்டும் சொல்லுங்க. ஏன்னா அவர் தான் என் உலகம். எனக்குன்னு யாரும் இல்ல. நான் அவரை நம்பிதான் இருக்கேன். என்ன அவர் உண்மையா காதலிச்சிருக்காரு. என் காதலுக்காக நான் அவர் கூட வாழ்ந்துதான் ஆகணும். அம்மா, காதலி யாரை வேணாலும் காதல் பண்ணலாம். நீங்க அவரை விரும்பலாம். ஆனா அவரும் உங்களை விரும்பினாதான் அது முழுமையான காதலி. ஆனா அவருக்கு உங்க மேல விருப்பம் இல்லையே. நீங்க மட்டும் லவ் பண்றது பேரு காதல்னு சொல்ல முடியாது. அது உங்க தனிப்பட்ட விருப்பம். நீங்க காதலிச்சவங்களுக்காக அவரை கட்டாயப்படுத்தி நான் உங்க கூட வாழ வைக்க முடியாது. அது அவர் சொன்ன காரணங்கள் ஏகப்பட்டது இருக்கு. நீங்க அவருக்கு நல்ல மனைவியா நடந்துக்கல. அதுக்கானது நீங்க அவருக்கு சந்ததியே வரக்கூடாம பண்ணது. குடும்பத்தை விட்டுட்டு நீங்க வெளியில போயிருக்கீங்க. கிட்டத்தட்ட 6-7 மாசமா நீங்க வெளியில தான் தங்கி இருந்திருக்கீங்க. அதுக்கான ஆதாரமும் இருக்குது. அது அது இவங்க என் கூட வாழ மாட்டேன்னு சொன்னாங்க. அதனாலதான் போனேன். அதான் அவர் வாழ மாட்டேன்னு சொல்றாரேமா. வேற ஏதாவது உங்களுக்கு காரணம் இருந்தா சொல்லுங்க. இல்ல, அந்த காதலி இவரும் சேர்ந்து வாழறதுக்காகத்தான் என்ன இவர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன ரொம்ப சித்திராவது படுத்துறாரு. எனக்கு என்னமோ அந்த தேன்மொழி வயித்துல இருக்கிறது. இவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. கோர்ட்ல 6 மாசம் நமக்கு சவாசம் கொடுத்தோம். இவர் எனக்கு உண்மையா இருக்கல. அந்த தேன்மொழி கூட சேர்ந்து வாழ்ந்திருக்காரு. அப்ப இவங்க எனக்கு துரோகம் பண்ணிருக்காங்க. இந்த சட்டத்துக்கு துரோகம் பண்ணிருக்காங்க. சட்டத்தை மீறி இருக்காங்க. அவங்களுக்கு தண்டனை அவங்களுக்கு கொடுங்க யுவனர். ஒரு கேஸ் நிலுவையில இருக்கும்போது எப்படி இவர் இன்னொரு பொண்ணு கூட சேர்ந்து வாழ முடியும்? விவாகரத்து வழக்கு இருக்கும்போது இவர் எப்படி அந்த பொண்ணு கூட வாழ முடியும்? கேஸ் நிலுவையில இருக்கும்போது இவர் எப்படி இன்னொரு பொண்ணு கூட வாழ முடியும்? அப்படின்னா இவர் சட்டத்தை மதிக்கல. இவர் நல்ல உத்தியோகத்துல இருந்தும் ஒரு சட்டத்தை பத்தி தெரிஞ்சும் அவர் அந்த சட்டத்தை மதிக்கல.
எனக்கு மட்டும் துரோகம் பண்ணல, இந்த சட்டத்துக்கு துரோகம் பண்ணிருக்காரு. நான் சத்தியமா சொல்றேன், அவ வயித்துல என் கணவரோட குழந்தைதான். அந்த பொண்ணை வர சொல்லுங்க. இங்க பாருங்க பொண்ணு சார், அது மட்டும் ஊசி மாச்சுது, உங்க வேலை பறிக்கப்படும். உங்களுக்கு தண்டனை உறுதி. அது மட்டும் இல்ல, உங்க விவாகரத்து கேன்சல் பண்ணப்படும். நீ எப்படி வேணாலும் மாட்டுவ. அவ ஆமான்னு சொன்னாலும் லாபம் எனக்கு தான், அவ உன் பிள்ளை இல்லைன்னு சொன்னாலும் லாபம் எனக்கு தான். அந்த பொண்ணை கூப்பிடுங்க. மிஸ்டர் பொண்ணுத்துறை, பொண்ணுத்துறை, சார். உண்மையாவும் நேர்மையாவும் இருப்பேனே இந்த வாக்குறுதியில கொடுத்துத்தானே இந்த பதவியில இருக்கீங்க. ஆமா யுவர். உங்க மேல ஏகப்பட்ட நல்ல அபிப்பிராயங்கள் இருக்குது. நீங்க இதுவரைக்கும் இந்த சட்டத்துல நேர்மையாவும் துணிச்சலாவும் வீரம் உள்ள ஆளாவும் இருந்திருக்கீங்க. இப்போ அதே வீரத்தோடும் நேர்மையோடும் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அதான் சொன்னேன், காதலின்னு. சரி, காதலி. இவங்க வயிற்றுல வர குழந்தைக்கு யுவன, இல்ல, இதுக்கு அவரே பதில் சொல்லட்டும். பொண்ணுத்த சார் ரொம்ப நேர்மையானவர். நானே பல இடங்கள்ல அவர் நேர்மையை பார்த்திருக்கேன். ஆனா இன்னைக்கு தான் அவரை நேர்ல பார்த்திருக்கேன். சொல்லுங்க சார், அந்த பொண்ணோட வயிற்றுல வர குழந்தைக்கு அவ என் காதலி. நான் அதை கேட்கல பொண்ணு சார். நான் கேட்கறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சார், ஆமா, அவ என் காதலிதான் சார். அவ எனக்கு உசுறு சார். அது மட்டும் இல்ல, அவதான் என் உலகம், என் கனவு. இல்ல, எல்லாமே அவதான் என் உசுர்ல கலந்தவா. சரிங்க சார், ஆனா அந்த பொண்ணு வயிற்றுல சார், அதான் நான் சொல்றேன். இதுக்கு மேல என்ன விளக்கம் கேக்குறீங்க சார்? அப்போ அந்த குழந்தைக்கு அப்பா நீங்கன்னு சொன்னீங்கன்னா சட்டப்படி உங்க மேல நாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டியது இருக்கும். நீங்களே அப்போ ஒத்துக்கிட்டீங்களா? இப்படி நீங்க நீதியா நேர்மையா பதில் சொல்லுங்க. எந்த பதட்டமும் வேண்டாம். சார். அவனை நான் நேசிக்கிறேன். நான் எந்த தப்பும் பண்ணல. நான் எந்த தப்பும் பண்ணல. அவன் வைக்கிற குழந்தைக்கு யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவளை நான் கைவிட மாட்டேன். அவளை என் உசுரு. அப்படின்னா அவன் வைக்கிற குழந்தைக்கும் நான் உசுரு. நான் அவங்க ரெண்டுத்துக்கும் பாதுகாப்பா இருப்பேன். எனக்கு விவாகரத்து கொடுங்க சார். என்னால ஆதில கூட வாழ முடியாது. அவ பண்ண துரோகம். என்னால அவ கூட வாழ முடியாது. அவளை என்னால மனைவியை ஏத்துக்க முடியாது. இல்ல, ஒரு மனுஷிய கூட என்னால ஏத்துக்க முடியாது. எனக்கு விவாகரத்து வேணும். அப்படின்னா உங்க காதலி வயிற்று குழந்தைக்கு நீங்க நான் இல்ல. ஐயோ, என்ன தப்பு பண்றேன்னு. இவனர் அதான் அவனே சொல்லிட்டானே. ஆனா உங்க மனைவி சார், அவ என் மனைவி கிடையாது சார். என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. எப்படி சார் மனைவியை ஏத்துக்க முடியும்? சார், உறுதியா உங்களால? சார், நான் உறுதியா சொல்றேன் சார். அவ என் காதலி. ஆனா வயிற்றுல குழந்தைக்கு நான் இல்ல. ஓகே, ஆல் ரைட். ஏமா தேன்மொழி, என்னென்ன பாடலாம் அனுபவிக்க போறியப்போ சொல்லுங்க சார். இந்த குழந்தைக்கும் பொண்ணுத்திரைக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு அவர் சொல்றாரு. நீங்க உங்க கருத்தை பதிவு பண்ணலாம். இங்க ஒரு பக்கம் மட்டும் நாங்க கேட்க போறது இல்ல. உங்க வயிற்று குழந்தைக்கு அதான் அவரே சொல்லிட்டாரு. அவரு இல்லன்னு. அவரு இல்ல. சார், அப்படின்னா அவ கற்பத்துக்கு யாருன்னு கேளுங்க சார். ஏமா, ஓ பகையத்துக்கு தானே இடம் இது இல்ல. அது அவங்க தனிப்பட்ட விஷயம். அதான் சம்பந்தப்பட்டவர் இல்லன்னு ரெண்டு பேருமே சொல்லிட்டாங்க. வேற என்னமா இப்ப தெரியுது இவ எதுக்கு உங்ககிட்ட இருந்து டைவர்ஸ் கேட்கறாருன்னு? அது எப்படி இவரை தவிர வேற யாரையும் எடுத்து பார்க்க மாட்டா. ஒரு பொண்ணு போராட்டது இவன் தான் என் குழந்தைக்கு அப்பான்னு. இந்த பொண்ணே கோர்ட்ல வந்து இவர் இல்லன்னு சொல்லிட்டா. இதுக்கு மேல என்னமா? அது மட்டும் இல்ல, அவருமே இந்த குழந்தைக்கு தான் அப்பா இல்லங்கிற உறுதியா இந்த இடத்துல வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. இந்த கோர்ட் பொண்ணுத்திரை ஆதிராவுக்கு விவாகரத்து வழங்குகிறது. இனிமேல் இந்த பொண்ணுத்திரை விஷயத்துல நீங்க தலையிட முடியாது. சிவவசம் எதுவும் இந்த கோர்ட் உங்களுக்கு வாங்கி தர முடியாத சூழ்நிலையில நீங்க இருக்கீங்க. ஏன்னா அவரை விட சொத்து மதிப்புல நீங்க அதிகமா இருக்கீங்க. உங்க சொத்து மதிப்பு ஆல்ரெடி கோர்ட்ல இருக்குது. பொண்ணுத்திரை சாருக்கு இந்த டிபார்ட்மெண்ட்ல கிடைக்கிற வருமானம் மட்டும்தான். அதுல அவர் சிவம்சம் அனுப்ப முடியாது. ஏன்னா அவரை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது. அதே மீறி உங்களுக்கு சிவம்சம் வேணும்னா மாசம் 2000 3000 அவரை தான் வாங்கி தர முடியும். என்ன வாங்கிக்கிடுங்க. மன்னிக்கணும், அவர் உறுதியா இருக்காரு உங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்ததுல. இந்த கோர்ட்டும் அதை ஏத்துக்கிறது. இன்னில இருந்து ஆதிரா பொறுத்தவரைக்கு இந்த கோர்ட் விடுதலை கொடுக்குது. உங்க திருமண பந்தம் முடிவுக்கு வந்துட்டு கோர்ட் கலையலாம். எங்க முறையிட்டாலும் நீ செல்லாது. உனக்கும் பொண்ணு திரைக்கு டைவர்ஸ் ஆயிட்டு என் பிள்ளைக்கு விடுதலை கிடைச்சாச்சு. சரி, உனக்கும் பொண்ணு திரைக்கு என்ன சம்பந்தம் இல்ல. போடி.
வீதி உன்னை இதோட விடாது, இன்னும் துரத்தும். சாரிடு சாரிடு, என்னால போய் சொல்ல முடியாது. சர்ச்சு முன்னாடி என்னால போய் சொல்ல முடியாது. அதான் உண்மையை சொல்லிட்டேன். ஆனா மனசார சொல்லலடி, உண்மையை சொல்லணும்ல, அதான் உண்மையை சொன்ன. சாரிடி சாரிடி, என்ன மன்னிச்சிரு. உங்களுக்கு விடுதலை கிடைச்சது எனக்கு தெரியும். நான் கிளம்புறேன். நில்லடி, சாரிடி, நில்லடி. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். சட்டத்துல கேட்டா நான் உண்மையை தானே சொல்லணும். நான் எப்படி போய் சொல்ல முடியும்? இப்பவும் நீ பொய் தான் சொல்லியிருக்க. என்ன சொல்ற? தப்பு பண்ணிட்டேன. நான் அதுக்கான இவ்வளவு பழிய வாங்கினேன். அவளை நீ விட்டுட்டு போறதுக்கா நான் அந்த பழிய நான் வாங்கினேன். அது உண்மையிலே நம்ம வீட்டு வாரிசுன்னு சொன்னேன். அதுலயும் நீ புரிஞ்சுக்க வேண்டாம். அப்போ பிறக்காது, அப்போ பிறக்க போறான்னு சொன்னேன். அதுலயும் நீ புரிஞ்சுக்க வேண்டாம். ரொம்ப வருத்தப்பட போறான். என்னடா சொல்ற? எனக்கு புரியல. அண்ணே, உண்மையிலே அது ஓ புள்ளண்ணே. பாவல தியாகம் மட்டும் செஞ்சுட்டு போயிட்டான். ஒரு விதத்துல சரியா போச்சுதே. இல்ல கோர்ட்ல கட்டிருந்தா நீ ஆமான்னு சொல்லியிருப்பேன். உனக்கு ஆதார கிட்ட இருந்து விடுதலை கிடைக்காம போயிருக்கும். சரி ஜென விடுன, எல்லாம் நன்மைக்குதான். தேன்மொழி போயிட்டாடா. எல்லாம் மச்சது அவளுக்கு தண்டனை கொடுக்குறீங்க. அவன் எந்த தப்பு பண்ணாதவா. ஆரம்பத்துல இருந்து எல்லா தப்பும் உங்க குடும்பம் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. பள்ளி மட்டும் அவ மேல. அவ பொண்ணுங்கிறதுனால ஈஸியா பள்ளி சமத்திட்டீங்களா எல்லாரும்? என்ன நீ கூட இப்படி பேசுற? விடலடா, ஒரு பொண்ணுக்கு எதை வேணாலும் தாங்கிக்குவா. இதை தாங்கிக்க முடியாடா. அந்த பள்ளி சுமந்திருந்தா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். போங்கடா. சரி, இனி அவளுக்கு ஆம்பளைங்க மேலேயே நம்பிக்கை இல்லாம போயிருமாடா. சரி பொழுதுல அண்ணா, அது நிஜமாவே பிறந்துட்டாம. என்னடா சொல்ற? எனக்கு புரியல. எப்படிடா இன்னைக்கு எப்படி எப்படின்னு கேட்காத. அவனை நீ நம்புறல? நம்புறேன்டா. நீ கொண்டடிப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்த. உன்னை காப்பாத்துறது அவதான் உனக்கு தெரியல. ஆமா ஆமா, உன் பக்கத்துல இருந்து கவனிச்சவா அவதான். உனக்கு குணமாயிர நேரத்துல உனக்கு வெட்டு வந்துட்டு மெடிசன் உனக்கு கொடுத்துட்டு இருந்தா நீதான் வலுக்கட்டாயமா. என்னடா சொல்ற? ஆமாடா, நீதான் வலுக்கட்டாயமா. அவளுக்கு ஒண்ணு பிடிக்கும். விருப்பப்பட்டவன் எப்படி தள்ள முடியும்? இன்னொன்னு, உனக்கு குளிர் அதிகம். வேற வழி அவளுக்கு தெரியல. நானே கண்ணால பார்த்தேன்டா. நான் பார்த்தேன். அன்னைக்கு கடவுள் தான் பார்க்க வச்சாரு. இல்லைன்னா நானும் ஒன்ன மாதிரி தான் சந்தேகப்பட்டிருப்பேன். எல்லாம் இறைவனுடைய செயல். நான் பார்த்தேன். ஏன் பிள்ளையா? ஆமாண்ணா, என் பிள்ளைவே இல்லைன்னு சொல்லிட்டேனா? ஐயோ, எனக்கு பிள்ளையா? ஏன் வாரிசா? யாரத்தம்மா? போ, இனி பின்னாடி தேடி போ. நீ என்ன சொல்லி இருக்க வேண்டியதுடா. ஏன் கோர்ட்ல இருந்து நீ அவளுக்கு ஒப்பிக்கிறதா? ஏண்டா அந்த பக்கம் ஏதாவது பிளான போட்டுக்கலாம்ல. இப்படி கோர்ட்ல வச்சு அந்த பொண்ணு அசிங்கப்பத்தி நீ பேப்பர் எல்லாம் வருமே. எங்க வீட்டு பொண்ணு என்ன பாத்துக்கிறேன். உங்களா ஏன் தேன்மொழி, ஏன் புள்ள, ஏன் வாரிசா, ஏன் புள்ளையா, ஏன் புள்ள, தேன்மொழி வைக்கிறது ஏன் புள்ளையா? அப்ப எனக்கு வாரிசு இருக்கா? ஆமாண்ண, அவன் உன் புள்ள தானே. தேன்மொழி வைக்கிறது உன் புள்ளன்னு நீ தேன்மொழி புள்ள நம்பினியா? அப்போ இதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்பியிருக்க வேண்டியதானே? நம்புனேடா. அவ என்ன தர வேற யாரையும் எடுத்து பார்க்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒருவேளை அவளுக்கு எப்படி இல்லாம நினைச்சுட்டேன்டா. அதை அவளை அதிகமா காயப்படுத்திடக்கூடாது. நடந்தது நடந்து முடிஞ்சாவே இருக்கட்டும். அவளையும் பொள்ளையும் மனசார ஏத்துக்கலாம்னு நினைச்சேன்டா. சாரிடா, நான் கூட உன்னை தப்பா நினைச்சிட்டேன்டா. இந்த மனசு யாருக்குமே வராது. ஒருவேளை காதலிக்கு நடக்கக்கூடாது நடந்திருக்கு. அதை அவகிட்ட கேட்டு அவளை சங்கடப்படுத்தக்கூடாது. ஆனா அவளையும் வயிற்று குழந்தையும் ஏத்துக்கணும்னு நினைச்சிருக்க பாரு. நீ உண்மையிலே பெரிய மனுஷன் தான்டா. நீ உண்மையிலே ரொம்ப நல்ல வேண்டாம். நீ உண்மையிலே ரொம்ப நல்ல வேண்டாம். நிச்சயமா உன்னை தேன்மொழி புரிஞ்சுக்கிடுவா. அதனாலண்டா நான் அவகிட்ட அதை பத்தி பேசவே இல்லை. அது என்னவா இருந்தா என்ன? அவ ஏன் தேன்மொழி, அவ வயசு வரதுக்குள்ள ஏன் புள்ள போதும்னு நினைச்சேன்டா. அது அவகிட்ட கேள்வி கேட்டு அவளை வேதனைப்படுத்தி எதுக்கு அப்படின்னு நினைச்சிட்டேன்டா. ஏன்னா நான் தப்பு பண்ணது எனக்கு ஞாபகம் தெரியல. அதனால அப்படி நடந்துக்கிட்டேன். உண்மையில பொண்ணுத்துல ரொம்ப பெரிய மனுஷன் தான்டாவே. உண்மையில நீ ரொம்ப நல்லவன்டா. அது ஏன் புள்ளடா. அவன் கோவிச்சுட்டு போறாடா. நான் கூப்பிட்டா வர மாட்டான். எனக்கு பயமா இருக்கு. அவன் கோவிச்சுட்டு போறாடா. எனக்கு அவன் வேணும்டா. என் பிள்ளையும் என் பொண்ணையும் எனக்கு வேணும். போ, அவன் கழுத்துக்கு தாலி கட்டு. நான் இப்பவுமே தாலி கட்டுறேன்டா. அவளையும் என் பிள்ளை நான் பாத்துக்கிட்டேன். என் புள்ள, என் புள்ள, என் பிள்ளைய சம்பந்த வழியை நான் அசிங்கப்படுத்திட்டேன்.
உலகத்துல எவனுமே பொண்டாட்டிக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்க மாட்டான். நான் கொடுத்துட்டேன். டேய், அவன் கோச்சுட்டு போறாடா. சத்தியமா நான் கூப்பிட்டா வர மாட்டான். நான் என்னடா பண்ணுவேன்? அழாதன என் புள்ளைய அசிங்கப்படுத்திட்டேனே. உன் புள்ளைய நீ காப்பாத்திருக்க. ஆதிரா கிட்ட புள்ளைய காப்பாத்திருக்கல, அதே போதும். இங்க பாரு, டைவர்ஸ் வாங்கிட்டு போயிருக்கா. எந்த இலைக்கு இனி போவா? அவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. நான் போச்சுனே. இனி அவ ஏதாவது பண்ணா நான் எப்படி அடிக்கிறேன் மட்டும் பாருடா. இனி யாரும் அவளை விட போறா? நான் இனி என் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா வாழ போறேன். இன்னைக்கே தேன்மொழி கத்துல அந்த தாலி கட்டுவேன். கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்கடா. ஊரறிய உலகறிய சாம்னு கிராண்டா இருக்கணும்டா கல்யாணம். என் கல்யாணம் கிராண்டா இருக்கணும்டா. சரிங்கண்ணா. என் பொண்டாட்டி பிள்ளைய நான் கௌரவமா என் வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வரணும். சரி, நீ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண, நான் போய் கூட்டிட்டு வரேன். சரி, சீக்கிரம் போ. கோச்சிட்டு போயிட்டு இருந்தா சீக்கிரம் போ. அவன் என்ன மன்னிப்பல்ல. உன் புள்ளி சமக்கா, அதெல்லாம் அவன் புத்திசாலி. ஒன்னையும் புள்ளியெல்லாம் பிரிக்க மாட்டான். நீ போ. என் புள்ள, என் புள்ள எனக்கு வாரிசு வந்திருக்குடா. நான் அப்பா ஆயிட்டேன்டா. ஆமாடா தேவிக்கு, நான் அப்பா ஆயிட்டேன்டா. நம்ம அப்பா மறுபடியும் பிறக்க போறாருடா. நம்ம அப்பா வர போறாருடா. எனக்கு முதல்ல தெரியல. நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். எனக்கு தெரியல. என் புள்ள